வெல்கம் பேக் கைஸ். ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 எபிசோட் நம்பர் 3 பார்த்துட்டு இருக்கோம். டைட்டில் ரெனிரா ட்ரையம்ஃபன்ட். ஃபயர் அண்ட் பிளட்ல ரெனிரா வெற்றிக்கு அடுத்தான சாப்டர்ல இருந்து நேரடியாக இந்த எபிசோடுக்கான டைட்டில் எடுத்திருக்காங்க. என்னடா போர் வேற முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னன்னு யோசிச்சிங்கன்னா யூ ஆர் ராங். ஓஜி டிவி ஷோஸில் பார்த்துட்டு வந்த பொலிட்டிக்கல் வார்ஃபேர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில் ரெனிராவோட டைரக்ட் எதிரியே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பிளான்ஸ் என்ன? ஆர்மன் ஹைட்டவர் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறான். புதுசாக சில கேரக்டர்ஸ்னு நிறைய பேர் உள்ள வராங்க. இவங்களோட ஹிடன் மோட்டிவ்ஸ் அண்ட் பிளான்ஸ் என்னன்னு இந்த பிரேக் டவுன்ல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Let's break some walls. கேம் ஆஃப் த்ரோன்ஸை சேர்ந்த 73 எபிசோடு, ஹவுஸ் ஆஃப் த டிராகனில் கடைசியாக பார்த்த வரைக்கும் 20 எபிசோடு, நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸை சேர்ந்த 6 எபிசோடுக்கு அப்புறம் திஸ் மார்க்ஸ் த 100th எபிசோட் இன் த வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டரோஸ். எபிசோடு ஓப்பனிங்லேயே நீங்கள் ஒன்று அப்பட்டமாக நோட் பண்ணியிருக்க முடியும். எப்பவும் மாதிரி இன்ட்ரோ கிரெடிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணாமல் டேரெக்டாக சீனுக்குள்ளே இறங்குனது கடந்த 2 எபிசோடில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த சீசன் 2ஓட 10 எபிசோட் ரன்னுக்கு வந்த மாற்றங்களை சுட்டி காட்டுது. ஏன்னா எப்போவுமே சீசன் ப்ரீமியருக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் அட்ரிபியூட் தான் ஓப்பனிங் கிரெடிட்ஸை நடுவில் வைக்கிறது. ப்ளஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருந்த ஒரிஜினல் ஸ்கோர் கிரெடிட்ஸ்ல ப்ளே பண்றாங்க. 7 ராஜ்யங்களையும் ஆடுறதுக்கு புது ராணி வந்திருக்காங்க. ஆனா அவ ஆடுறத தடுத்தவங்க இன்னும் முழுசா மறையல. கோட்டை கைக்கு வந்திருந்தாலும் ரெல்ம்ல அமைதி நிலையாகல. அதுக்கு கடைசி எதிரி வரைக்கும் வீழ்த்தப்படணும். கிரவுனுக்கு எதிராக தாக்குதலுக்கு தயாரா இருந்த ஹைட்டவர் ஆர்மி இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட காத்துக்கிட்டு இருக்க. சோலாவா செஞ்சு முடிக்க ரோக் பிரின்ஸ் வந்திருக்காரு. வெறும் டிராகன்ஸை மட்டும் திரட்டிக்கிட்டு. ஷாக்கிங்லி ரெனிரா ஆட்சிக்கு இவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம தலை வணங்கிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. கிங் வெசேரிஸ்க்கு பிறந்த ஏகான் அரசனாகப்பட்டான். அவனுக்கு அடுத்து ஏமன் கிங் ரேஜென்ட்டா இருந்தான். பட் இப்போ அண்ணன் தம்பி 2 பேருமே இல்லாததால நெக்ஸ்ட் கிளைமுக்கு வரது ஒரு ஆளா தான் இருக்க முடியும். விசேரிஸோட கடைசி பையன் டேரன் டார்கேரியன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம இவரை பத்தி பார்த்திருந்தோம். டெய்மன் கோரிக்கைக்கு ஆர்மன் தலையாட்டி தான் ஆகணும், டேரனை கொடுத்து தான் ஆகணும். ஹவவர் இந்த என்கவுண்டர் எக்ஸாக்டா எங்க நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. ரோஸ் ரோடு எடுத்து போலான்னு ஆர்மன் சொன்னதை வச்சு பார்த்தா கிங்ஸ் லேண்டிங் டு ஓல்ட் டவுன் இருக்க ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. இந்த என்டையர் ரீஜனும் சதுப்பு நிலமா தான் இருக்கும். அதுக்கு சிமிலரா இவங்க கேம்பிங்குமே ஓப்பன் கிரவுண்ட்ஸ் இருந்ததா நோட் பண்ணிருப்பீங்க. இப்போ மீட் பண்ற இடமும் அப்படிதான் இருக்கு. இந்த என்டையர் எபிசோடுமே ஒரு 3 to 5 டேஸ் டைம் ஸ்பேன்ல நடக்கிறதா காட்டினது. எண்டிங்ல டம்பிள்டன்ல ஆர்மன் ஹைட்டவர் தாக்குதல்னு கணக்கெடுத்தா பாசிபிளி இந்த ரீஜன்ல தான் எங்கேயோ இருந்திருக்காங்க. டம்பிள்டனுக்கு ஆர்மி எடுத்துக்கிட்ட டிராவல் டைம் பிளஸ் ஹைட்டவர் சரண்டர டிராகன் பேக்ல வந்து டெய்மன் நெக்ஸ்ட் டேவே ரெனிரா கிட்ட சொன்னதுக்கு இந்த லொகேஷன்ல இருந்தா ரேஷியோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இந்த எபிசோட்ல 2 யூனிக்கான விஷயத்தை நம்ம நோட் பண்ணலாம். யூசுவலா டிஃபரெண்ட் கேரக்டர் ஆர் லொகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்கிற வெஸ்டரோசி ஷோஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிள் லொகேஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. மெயின்லி ஆன் ரெனிரா. சீசன் 2 5th எபிசோடுக்கு அப்புறம் ஆன் ஸ்கிரீன் டெத் நடக்காத எபிசோட்ஸ்ல இது 2வது. மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் சாகாததுல இது 4வது எபிசோட். தி ரோக் பிரின்ஸ் எபிசோட்ல போரின் பேர்ல நடந்த அன்நேம்டு கேரக்டர் டெத்ஸ். அடுத்ததா ட்ரிஃப்ட் மார்க் எபிசோட்ல டெய்மன் பண்ற ஒரு மர்டர் ஒன்று. இந்த 2 எபிசோட்ல தான் மெயின் கேரக்டர்ஸ் ஆகல, பட் அன்நேம்டு கேரக்டர்ஸ் ஆன் ஸ்கிரீன்ல செத்துருக்காங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோட்லயுமே ஏதோ ஒரு நேம்டு மெயின் கேரக்டரை கொலை பண்றானுங்க. தெரிஞ்சுக்கோங்க. ரெட் கீப்ல அப்பாவோட ரூம்ல இருக்க மெமரிஸை ரீலீவ் பண்ணிட்டு இருக்க ரெனிரா டேரன் டார்கேரியன் கேப்சரை தெரிஞ்சுக்கிட்டு அவனை மீட் பண்றா. ஏமண்ட் ஏகான்லாம் எங்க போனாங்க, ஏன் அரியணையை பறிக்கிறதுல ஆர்மண்டை வச்சு என்ன பிளான் போட்டிருந்தாங்கன்னு கேட்டதுக்கு எந்த பதிலுமே வரல. ஏன்னா இது டேரனே இல்ல. ஸ்மால் கவுன்சில் மீட்ல கஜானாவே காலின்னு தெரிய வருது. கிராண்ட் மேஸ்டர் ஆர்வைல் சொல்றாரு, He did not confide in me. I know only that he spoke of dividing the gold and sending it out of the city for safekeeping. லிட்டரலா சீசன் 1ல நடந்த இன்சிடென்ட்டை தான் ரெஃபர் பண்றாரு. கிங் விசேரிஸ் மரணத்துக்கு அப்புறம் தான் அரசன் ஆகணும்னு சொன்னதுக்கு ஆல்ரெடி தி சீக்ரெட் பிளான்ஸ் வச்சிருந்த மாதிரி ஆட்டோ அண்ட் டைலன் பேசுறதா பார்க்க முடியும். Then we may proceed now with the full assurance of his blessing on our long laid plans. Yes, there is much to be done, as we've previously discussed. Now, The treasury is well in hand. The gold will be divided for safekeeping. கடைசியா பேட்டில் ஆஃப் தி கல்லட்ல பார்த்ததுக்கு அப்புறம் டைலன் லானிஸ்டர் இன்னும் சாகல. He is only presumed dead. இது மட்டும் இல்லாம கோல்ட ஹேண்டில் பண்றதுல லானிஸ்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா லானிஸ்டர் ஆல்வேஸ் பேஸ் இஸ் டெட். அதுக்கான மூலாதாரம் டைலன் லானிஸ்டரா தான் இருப்பார் போல. த்ரோன்ல ஏறினாலும் ராணியோட ஆட்சிக்கு அடி கொடுக்க தங்கத்தை பிரிச்சு ஆட்சி பண்ண முடியாம தள்ளாடும் போது உள்ள வந்து தூக்கிடுவாங்க போல. சுருக்கமா சொல்ல போனா ஹைட்டவர்ஸ் அண்ட் லானிஸ்டர்ஸ்னால போர் இன்னும் பெரிய அளவுல நீடிக்க போகுது. ரூலர் இல்லாத இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு மக்களுக்கு தெரிய ஒரு பிரம்மாண்டம் முடிச்சு விட்டு விழா எதிர்பார்த்த ரெனிரா ஏன் அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த சர்வைவிங் ட்ரையார்கி சோல்ஜர்ஸ் ஊருக்குள்ள அட்டூழியம் பண்றாங்க. தானியங்கள் எதுவும் இல்லாம கிரெனேரிஸ்லாம் காலி ஆயிடுச்சு. விவசாயம் பண்றதுக்கு சீசன் இல்ல. கல்லட் வாருக்கு அப்புறம் ட்ரேடிங் பண்ற அளவுக்கு கூட ஷிப்ஸ் இல்ல. லானிஸ்டர்ஸ் போட்ட கோல்டு பிளாக் எடுக்க அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது ஹைட்டவர்ஸோட அடி. 7 கிங்டம்ஸ்லயே நார்த்துக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் செக்மெண்டான ரீச் தான் விவசாய வளத்துக்கு பேர் போனது. ஈவன் புக்ஸ்லயே ஒரு ஃபேக்ட் என்னன்னா
கிரீன்ஸ் ஆர் மச் மோர் ரிசோர்ஸ்ஃபுல். ஏன்னா 7 கிங்டம்ஸுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரே காரணம் கிரீன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற சதுப்பு நிலங்கள், அதாவது த ரீச். இதுல என்ன தெரியுது, என்கிட்ட 8 டிராகன்ஸ் இருக்குன்னு ரெனிரா சொன்னா என் கையில உன் குடுமையே இருக்குன்னு கிரீன்ஸ் ஃபுட் சப்ளையை ஃபிளெக்ஸ் பண்ணி காட்டுறாங்க. படையளவுல சிறந்த பிளாக்ஸுக்கு பஞ்சத்துல வில போற அடியே பெரிய அடியா இருக்கும். பசியில இல்லாத படை தான் போர்லையும் ஜெயிக்கும். சரி, இப்படி ஒரு நெற்பயிர் இல்லாத இடத்துல அவங்களுக்கு உதவுறது வணிகத்தின் பேர்ல தங்கமா மட்டும்தான் இருக்க முடியும். பட் அதுவும் லானிஸ்டர்ஸால பறிக்கப்பட்டதால இந்த புது ஆட்சி நினைச்சு பார்க்கறத விட பெரிய பேரிடர்ல சிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பதிலா லார்ட்ஸுக்கு ட்ரிபியூட் கேட்டு செய்தி அனுப்புங்க. ஜேசன் லானிஸ்டர் இறப்புக்கு அப்புறம் கேசர்லி ராக்கை ரூல் பண்ற ஜொஹானா லானிஸ்டர் கிட்ட டைலண்ட் அவங்க கிட்ட தங்கத்தை வாங்கினானான்னு கேட்க சொல்றா. ஹாரன் ஹாலை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஏமன் அண்ட் வேகார் தலைமறைவாயிட்டாங்கன்னு ஆர்வைல் சொல்றாரு. மீனிங் ஆலிஸ் ஏமண்ட காப்பாத்திருக்கா ஆர் கொண்டு இருக்கலாம், அந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. ஏமண்ட கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஹாரன் ஹாலே பரிசு பிளஸ் ஏகான் அண்ட் ஷீப் ஸ்டீலர் மேல பவுண்டி ஃபிக்ஸ் பண்றா. அங்கிருந்து பிரஜைகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கேள்விகள்னு இதெல்லாம் தாண்டி ஆலிசன் கிட்ட கோல்டு எங்கன்னு கேட்டா அவளுக்கே தெரியல. இன்ஃபேக்ட் ஆலிசனுக்கு தெரியாமலே எல்லாருமே வார அவங்க ஓன் வேலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. Am I to understand that members of the small council have been planning secretly to install my son without me? Again சீசன் 1ல நான் மென்ஷன் பண்ண சீன்ல டைலண்டோட பிளான்ஸுக்கு ஆலிசன் ஷாக் ஆனதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவ சொல்றது உண்மைன்னு. இதுக்கு நடுவில் ஹெலினா கேட்கறா, Did it make you feel better about losing Jace? What the fuck bro, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம இந்த கேள்விலாம் இப்போ தேவையா? இதுக்கு வேற ஏகானை கொண்டு இருந்தா பெட்டரா இருந்திருக்குன்னு ஒரு ரிப்ளை வேற. எங்களை விட்டா நாங்க போயிடுவோம்னு சொன்னதுக்கு அயன் த்ரோன் கிளைம் பண்றவங்க எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும், ஏன்னா எனிமீஸ்க்கு நானே இறக்கம் காட்டுற மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு ஆலிசனோட பதில், So my position is such that I must hope for the capture and death of my son. அடி பாவி, சாவை கிடந்தவன் கண்டதை உளறான்னு ரெனிரா மகுடத்தை பிடுங்கி ஒரு போற ஆரம்பிச்சு விட்டு அவ பசங்களை சாகிறதுக்கெல்லாம் காரணமா இருந்துட்டு சிம்பத்தி வேற கேக்குதா உனக்கு. மிசாரியாவை மீட் பண்ணி டிராகன் ஸ்டோன்ல ரெனிராவோட பர்சனல் ஹேண்ட்மெய்டன்ஸ்ல ஒன்னான ஒன்லி நேம்டு கேரக்டர் எலிண்டா மேசிக்கு ரெட் கீப் வர சொல்லி ஆர்டர் போடுறா. இந்த வாக்ல ரெனிரா ஹலுசினேட் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இதுக்கெல்லாம் காரணம் கிரவுனோட ப்ரெஷர் காரணமா அவளுக்கு வந்த இன்சோம்னியா தான். அதை பத்தி வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஹை செப்டனை மீட் பண்ணி கொரோனேஷனுக்கு ரெடி பண்ண சொன்னா அந்த ஆளு ஏகான் பணத்தை பாக்குற வரைக்கும் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்கு நம்ம ஹை செப்டன் சைலண்ட் சிஸ்டர்ஸ்னு ஒரு டீமை ரெஃபர் பண்றத பார்க்கலாம். இவங்க வேற யாரும் இல்ல, ஃபெய்த் ஆஃப் த 7க்கு அடியில் இருக்கிற ஒரு ரிலீஜியஸ் ஆர்டர் ஆஃப் விமன். டெட் பாடிஸோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் அவங்களோட சமாதி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. அண்ட் இவங்கள சைலண்ட்னு சொல்றதுக்கு காரணம் பேசவே மாட்டேன்னு லிட்டரலா அவங்க சத்தியம் எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க வாயமே கவர் பண்றதை நீங்க பார்க்கலாம். த்ரூ அவுட் த டிவி ஷோஸ் பல இடங்கள்ல எஸ்பெஷலி வார் டைம்ஸ்ல இவங்க ஹெல்ப் பண்றதா கூட நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. ரெனிரா ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியில இருக்கா. முக்கியமா அவளுக்கு அவ மேலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. அதனாலேயே என்ன எல்லாரும் ராணியா ஏத்துக்க மாட்டாங்களான்னு இன்செக்யூரிட்டியை போகிறதுக்கு முடிசூட்டுறதுல ரெனிரா ரொம்ப அப்சஸ்டா இருக்கா. புக்ஸ்ல இப்படி எந்த ஒரு கொரோனேஷனும் நடக்காது. ஏன்னா ஏகானுக்கு கொரோனேஷன்ல இருந்த சேம் செப்டன் கிங்ஸ் லேண்டிங்ல இல்லாம ஓல்ட் டவுன்ல செட்டில் ஆயிருந்தாரு. நீங்களாம் கேட்கலாம், ரெனிரா அயன் த்ரோனுக்கு வாரிசுன்னு நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏகான்ட்ட மட்டும் கேள்வி கேட்காம ஹை செப்டன் எப்படி முடிசூட்ட போனாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெனிரா கொரோனேஷன் தள்ளி போடுறது சடங்கு சம்பிரதாயம்லாம் காரணம் கிடையாது, வேற ஏதோ ஒரு வன்மம் இருக்கு. என்னோட முக்கியமான தருணத்துல ஒரு டிராகன் என் லைஃப்ல வந்துச்சுன்னு சொன்னதுக்கு டிராகன்ஸ்லாம் பதவி ஆசையிலையும் டார்க் மேஜிக்லையும் உண்டானது, அழிக்க மட்டும்தான் தெரியும், என்னைக்குமே அது கடவுளுக்கு நிகர் ஆயிடாதுன்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டான். அதாவது என்ன சொல்ல வராருன்னா ஃபெய்த் ஆஃப் த 7க்கு சில சோஷியல் ரூல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான 3, நோ இன்செஸ்ட், நோ கின்ஸ்லேயிங், ஃபைனலி நோ பாஸ்டடி. அன்ஃபார்ச்சுனேட்லி இது 3த்துலையும் ரெனிரா ரொம்ப ஃபேமஸ்லி இன்வால்வ்டா இருக்கா. எல்லாத்துக்கும் மேல அவளோட சொந்த பவர் லிஸ்ட்டுக்காக காமனர் பாஸ்டர்ஸை தூக்கி டிராகன் பேக்ல உட்கார வச்சிருக்கா. ஆனா நம்ம கிரீன்ஸை பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் டு ஆட்டோ ஹைட் அவர் டிசிப்ளின் அவங்க லெஜிட்டிமசி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ப்ராபப்ளி ஃபெய்த் அவமதிக்கிற ஆளை ஏத்துறதுல ஹை செப்டனுக்கு விருப்பம் இல்லாம போயிருக்கலாம். இதுல எங்களை பகச்சிக்காதீங்கன்னு வார்னிங் வேற. டின்னர்ல லார்ட் கோலிஸ் அவரோட பாஸ்டர் சன்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்கள லெஜிட்டிமைஸ் பண்ண சொல்லி கேட்கறாரு. முன்னாடி ரெனிரா மென்ஷன் பண்ண அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்த டிராகன் யாருன்னா ஆடமை சூஸ் பண்ண சீஸ்மோக தான் மீன் பண்றதா இங்க டின்னர்ல சொல்றா. வெலாரியன் அண்ட் டார்கேரியன் கனெக்ஷன் சார்பா வெலாரியன் பிளட் இல்லாதவனா இருந்தாலும் 2வது மகன் லூசேரிஸ்க்கு ரெய்னாவை மனம் முடிச்சிருந்தாங்க. அண்ட் ரெய்னா சார்பா வச்சு வெலாரியன் லெகசி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கேரி ஆகணும்னு நினைச்சாங்க. பட் லூக் இறந்துட்டான். அதனால இந்த டீல் ஆஃப்ல இருக்கு. ரெய்னா அண்ட் பெய்லா 2 பேரையும் கணக்கெடுக்காம லாஸ்ட் 2 சீசன்ஸை பார்த்த லெகசி அப்சஷன் காரணமா வெலாரியன் நேம கேரி பண்ண நியூ ஹேர்ஸுக்கு தீர்மானம் பண்ணிருக்கான் லார்ட் காலிஸ். இதை மறுக்க ஆசை தான் படுறா, ஆனா முடியல. இன்ஃபேக்ட் இந்த பிரஷர் தான் மகாராணி பெய்லா முகத்துல முழிக்க முடியாம போனதுக்கும் காரணமா இருக்கு. தன்னோட 2 பசங்களுக்கும் கூடவே ஒன்னா இருந்த 2 பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி. நெக்ஸ்ட் டே அரசவையில பெட்டிஷனர்ஸை மீட் பண்ற ராணி கிட்ட மெயினா 3 விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க. ஒன்னு, வீவர்ஸ் கம்பளி இல்ல, ஏன்னா செம்மறி ஆடுலாம் டிராகன் ஃபீடா போயிடுது. உள்ள எடுத்துட்டு அனுப்பலாம்னா இருக்கிற எல்லா ஆட்டுக்கும் பண்றதுக்கான ரிசோர்ஸ் இல்லன்னு 500 டிராகன் காயின்ஸ் கேக்குறா வீவர் கில்டோட தலைமை பொறுப்பாளர். வெஸ்டரோசி புக்ஸ்ல பாக்குற டிஃபரெண்ட் டைம் பீரியட்ஸுக்கு ஃபிக்ஸட் மணி வேல்யூ ஒன்று வச்சிருப்பாங்க.
சொல்றாங்க. பட் டிவி ஷோஸ்ல அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணல. பிளஸ் வார் டைம்ன்றதுனால இன்ஃப்ளேஷன் ரீசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் மணி வேல்யூ இல்லாததால அவ கேட்கறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்னு நமக்கு கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட் சேம் ஆடுங்க இல்லைன்னு மீட் ஷார்டேஜா அட்ரஸ் பண்றான் ஒருத்தவன். அதுக்கு ரெனிரா நீங்க ஏன் கிங்ஸ் வுட்டை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. அண்ட் ரியாக்ஷன் ரொம்ப விசித்திரமா இருந்ததா பார்த்துருப்பீங்க. ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க மட்டுமே வேட்டையாடுற காடான கிங்ஸ் வுட்டுக்கு ராணி அனுமதி கொடுக்குறாங்க. பட் ஒன் கண்டிஷன், போர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸை கொல்லாம முயல் மட்டும் தான் பிடிக்கணும். ஆனா லார்ட் காலிஸ் நம்ம இதை தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு தீர்ப்பு வழங்கலாம்னு இன்டரப்ட் பண்ணிட்டாரு. பிளஷர் ஹவுஸ்ல இருந்த ஏமண்டோட ஸ்பெஷல் விமன் குயினுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கைக்கு வந்திருக்காங்க. வார் டைம்ல இருந்து எல்லா ரேஷன்ஸையும் அவங்க பயன்பாட்டுக்கு நோபல் லார்ட்ஸ் எல்லாரும் திருடி வச்சுக்கிட்டாங்கன்னு தெரிய வருது. ராணி இந்த மேட்டரை ஸ்மால் கவுன்சில டைம் வேஸ்ட் பண்ணாம டிஸ்கஸ் பண்ணதுக்கு யாரோட அட்வைஸும் ப்ராப்பரா இல்ல. சரி அவ அப்பா பண்ற மாதிரி ஒரு பேங்க்வெட் ரெடி பண்ணுவான்னு பிளான் பண்றா. இதுக்கு நடுவுல 3 டிராகன் ரைடர்ஸையும் நைட்ஸா அப்பாயிண்ட் பண்றா, ரிஜெக்டிங் லார்ட் காலிஸஸ் ரிக்வெஸ்ட். இது வரைக்கும் பார்த்ததுக்கே நம்ம மகாராணிக்கு ஏகப்பட்ட டிலமா. காமன் ஃபோக்ஸா, நோபல் லார்ட்ஸா, பாஸ்டர்ஸா, ஃபெய்த்தா, சின்ன பையனை கொல்லலாமா வேணாமா அப்படின்னு நிறைய சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்குன்னா கிங்ஸ் லேண்டிங்க ஒரே பொம்பளையா ஹேண்டில் பண்ண எனிமியான ஆலிசன் கிட்ட அட்வைஸ் கேட்கறா. பட் ஆலிசன் ஆல்மோஸ்ட் ரெனிராவோட கான்ஷியன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதை கன்ஃபார்ம் பண்ற விதத்திலேயே அவங்க கான்வர்சேஷனும் நடக்குது. நல்லது பண்ண போறாளா இல்ல நல்ல டெசிஷன் எடுக்க போறாளா. ஸ்டார்ட் ஆன டின்னர்ல நீங்க தான் வருவீங்க அப்படி இப்படின்னு நாடகம் ஆனதுக்கு லாஸ்ட் எபிசோட்ல உண்மையாவே இவளுக்காக நின்னவங்களை பார்த்த ரெனிரா இவங்கள மாதிரி ஆக்டர்ஸை ஸ்பாட்லயே அசிங்கப்படுத்துறா. மக்களுக்கு உதவலான்னு திருடின ரேஷன்ஸ்லாம் திருப்பி எடுக்க சொல்லியிருக்கா. ரெனிராவோட ராட் ஃபீஸ்ட் புக்ஸ்ல இல்லாம ஸ்பெஷலா டிவி ஷோல மட்டுமே ரெடி பண்ணது. ரெனிரா போட்ட அதிரடி முடிவுல பாதிப்படையாத மாதிரி தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்கிற நியூ கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, லார்ட் டாரன் மேண்டர்லி. லாஸ்ட் பிரேக் டவுன்ல மென்ஷன் பண்ண ஒயிட் ஹார்பர் ஹவுஸ் மேண்டர்லி கண்ட்ரோல்ல தான் இருந்து வருது. அண்ட் புக்ஸ்ல இவரோட அப்பா சார்பா தான் டாரன் மேண்டர்லி இந்த டின்னருக்கு வந்திருப்பாரு. சின்ஸ் லார்ட் டாரன் ஒயிட் ஹார்பரை சேர்ந்தவருன்றதுனால மேபி லாரிஸ் போறான்னு சொன்ன ஒயிட் ஹார்பருக்கு இவன் கூட ரீசனா இருக்கலாம். ஆனா இந்த தியரி உண்மையா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். கடந்த ரூல் மாதிரி இல்லாம டின்னருக்கு அப்புறம் நொபிலிட்டிக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன வீரியத்துல இருக்கும்னு ஒரு கிளியர் மெசேஜ் போய் சேர்ந்திருக்கும். இதுக்கு மேல திருடவும் மாட்டாங்கன்னு நம்புறேன். லேடி ஆஃப் வேல் அனுப்புறதா சொன்ன 15,000 மென் கடைசி வரைக்கும் தேவைப்படலன்னு கோல்டு அனுப்ப சொல்லி டெய்மன் கிட்ட போய் கேட்க சொல்றா. ஆனா டெய்மனோட போர் வெறி அடங்கல. ஏன் தங்கத்துக்கு பிச்சை எடுக்கணும், இந்த உலகமே நமக்கு தான் சொல்றான். மென்ஷனிங் a நியூ சிட்டி. இம்பீரியல் சைனாவோட அடையாளமா கிரியேட் பண்ண ஃபேண்டசி லேண்ட் தான் இட்டி. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எந்த நேரடி மென்ஷனும் இல்லாத இடத்துக்கு ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்ல ஈச் சீசன் ஏதாவது ஒரு மென்ஷன் தவறாம வச்சிருக்காங்க. அண்ட் அந்த லொகேஷனுக்கு போன ஒரே மெயின் கேரக்டர் யாருன்னா லார்ட் காலிஸ்னு லாஸ்ட் சீசன்ல பெய்லா மென்ஷன் பண்ணிருப்பா. அண்ட் நம்ம லார்ட் காலிஸ் பேர்ல ஒரு அனிமேட்டட் ஸ்பின் ஆஃப் ஷோ பேஜ்ல இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது போதாதுன்னு இட்டியை பிரைமரி லொகேஷனா வச்சு ஒரு டிவி ஷோவும் ஹெச்பிஓல பிளான் பண்றாங்க. நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ற பறக்கும் மனிதர்கள் வாழ்ற நகரம் புக்ஸ்ல இருக்க ரியல் லேண்ட் லொகேட்டட் ஃபார் ஈஸ்ட் டு இட்டி. ஈவன் இட்டி மக்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இன் யூனிவர்ஸ் லொகேஷன் அது. அண்ட் இந்த லொகேஷன்ஸோட கான்ஸ்டன்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா பாசிபிளி நிறைய சீரிஸ் பிளான்ல வச்சிருக்காங்க போல. மக்களை பார்க்க கிளம்புற ரெடிரா ஃபைனலா ஏன் அவளுக்கு தூக்கம் வரலன்னு ஷேர் பண்றா. அது அடையாளமா ஸ்லீப்லெஸ்னஸ்னால கண்ணுல பயங்கர சோர்வு தெரியுது. அதாவது அவளோட அப்பா ரூமான ரெட் கீப்போட ரூலருக்கு ஒதுக்கப்பட்ட ரூம்ல அவளுக்கு தூக்கம் வரல. இன்ஃபேக்ட் இந்த தூக்கமின்மை ரொம்ப மோசமா போனதுனால தான் அவ ஹலுசினேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றா. இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் நடுவுல மக்கள் பணியில நோபல் லார்ட் சேர்த்து வச்ச ஃபுட் சப்ளையை மக்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறா. காமன் ஃபோக்ஸ் கூட ரெனிரா அளவுக்கு அதிகமா க்ளோஸா இருக்கா. ஆல்ரெடி இதுக்காக இவன் மேல எல்லாரும் கான்ல வேற இருக்காங்க. போற போக்க பார்த்தா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பவர்லெஸ்க்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல இவளுக்கு ஏதாச்சும் திருப்பி பண்ற பவர்ல இருக்கிறவங்கள பக்கச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பையன் வெலாரியன் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு ஒரு சண்டை. என்டையர் எபிசோடுமே நல்லா கவனிச்சீங்கன்னா லெஜிட்டிமசியை சுத்தியே மூவ் ஆயிட்டு இருக்கும். மக்களோட ஒன்லி ரூலர் யாரு, லீகலி அக்செப்டட் ரூலர் யாரு, வெலாரியனுக்கு வாரிசா இருக்க போறது யாருன்னு நிறைய லெஜிட்டிமசி ப்ராப்ளம், இன்க்ளூடிங் பிரிசனரா இருக்கிறது யாருன்ற கேள்வி வரைக்கும். சீசன் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் விமனா 7 கிங்டம்ஸை ரூல் பண்றது, ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் புடிச்சவங்களோட குழந்தை பெற்றுக்கிறது. பட் இப்போதான் முதல் தடவை ரெனிரா நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியாதோன்னு புரிஞ்சுக்கிறா. அப்படி இருக்கணும்னா சின்ன பொண்ணா எப்பவுமே சண்டை போட்ட அந்த ஒரு விஷயத்தை அவ இழக்க வேண்டி வரும். தட் இஸ் ஃப்ரீடம். ஐ மீன் யோசிச்சு பாருங்க, இந்த பொசிஷனே ஒரு பிரிசன் தான். நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. இன்ஸ்டெட் எல்லாரும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறத கச்சிதமா பண்ணி முடிக்கிறீங்களான்றது தான் கேள்வி. ஆலிசன் கிட்ட டேரன் மாட்டினதா சொல்லிட்டு அவனை நைட்ஸ் வாட்சுக்கு அனுப்புறதா சொல்றா. அம்மாக்கு இதுல சந்தோஷம் இல்ல. ஸ்டில் பையனை கடைசியா ஒரு தடவை பாக்குறதுக்கு பெர்மிஷன் வாங்குறா. மீட்டபிள தான் தெரியுது இது ரெனிரா ஸ்டெப்ரோவே இல்லன்னு. ஃபேக் டேரன் கான்செப்ட் புக்ஸ்ல இல்லாம சீரிஸ்க்கான யூனிக் இன்வென்ஷன். பட் இதுக்கான இன்ஸ்பிரேஷன் புக்ஸ்ல தான் இருக்கு. சான்சா ஸ்டார்க்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜீன் பூல் ஆரியா ஸ்டார்க் மாறு வேஷத்துல ராம்சி போல்டனுக்கு மனம் முடிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி காரணமா இருந்தது லானிஸ்டர்ஸ். ஏன்னா விண்டர்ஃபெல் மேல அவங்களுக்கு இருந்த ஆசை தான் ஃபேக் ஆரியா வெட்டிங்க்கு காரணமா இருந்துச்சு. இது சீரிஸ்ல இப்படி எதுவுமே நடக்கலையே, இவனை புதுசா வளர்ட்டு இருக்கான். அதை நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ஐ ஹேட் டு பிரேக் இட் டு யூ. டிவி ஷோஸ் அண்ட் புக்ஸ் ரெண்டுமே என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். எஸ்பெஷலி ஸ்டார்டிங் அரௌண்ட் சீசன் 4 or 5. பாசிபிளி சீரிஸ்
சீரீஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஜார்ஜ் மார்டின் புக்ஸை ஃபினிஷ் பண்ணிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அவர் பெரிய சோம்பேறின்னு யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிவி ஷோஸாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது சேம் டைமில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன்ஸோட புக்கை ரிலீஸ் பண்ணால் ஓடாதுன்னு மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் பேரில் புக் ரைட்டிங்கே டிவி ஷோ முடிவுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு தள்ளி போட்டார். இதனாலேயே புக்ஸை பர்ஃபெக்டாக அடாப்ட் பண்ண முடிஞ்ச ஷோ ரன்னர்ஸுக்கு அப்கமிங் ஸ்டோரி லைன்ஸை சுமாராக கூட கிரியேட் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இதுவே கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்ற ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிவி ஷோஸோட டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருந்துச்சு. சரி, பேக் டு த ஷோ. டேரனை பார்த்து 5 வருஷம் ஆனதா ஆலிசன் சொல்லியிருந்தாலும் வளர்ந்த தன்னோட பையனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எந்த தாயும் இருக்க போறது இல்ல. இன்ஃபேக்ட் ரெனிரா நினைச்சதை விட சின்ன பையனா இருக்கான்னு சொன்னதும் சரியான கெஸ் தான். ஏன்னா யங் பிரின்ஸுக்கு ஈக்குவலா யாரையாச்சும் சூஸ் பண்ண சம்வாட் யங்கரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆர்மன் ஹைட்டவர் அனுப்பியிருக்கான். பட் சீசன் 2ல கிங்ஸ் லேண்டிங்ல ஜாயின் பண்ற கோயின் ஹைட்டவர் கிட்ட பேசின ஆலிசன் மூலமா டேரனை கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். My son Daron, what's he like? 10 and 6 now. He's stalwart. As adept with his loot as he is with his sword. He's kind. அதாவது டேரனுக்கு 16 வயசு பிளஸ் ஏமன் லெவலுக்கு ஒரு சூப்பர் ஸ்வாட்ஸ்மேனும் கூட. ஃபயர் அண்ட் பிளட்ல கிங் விசேரிஸ் டெத்துக்கு ஜஸ்ட் 4 இயர்ஸ் பேக் தான் டேரன் ஓல்ட் டவுனுக்கு அனுப்பப்பட்டான். சீரீஸ்ல ஆல்மோஸ்ட் எங்கேயுமே டேரனை காட்டல, ஏன்னா அவன் ரொம்ப சின்ன வயசுலயே ஓல்ட் டவருக்கு அனுப்பியிருக்காங்க. பட் யாரு டேரன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கெஸ் பண்ணிட்டேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. டிராகன் கீப்பர் மூலமா டம்பிள்டன் தாக்குதலை பத்தி தெரிய வருது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வருங்கால ராணியாக போறவங்க சம்பந்தப்பட்ட ஹவுஸ் தான் இது. சீசன் 1ல இருந்து ஹவுஸ் டைரல் கிரீன்ஸோட நெருங்கிய நண்பர்கள்னு ஆட்டோ மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா சீசன் 2ல அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை போயிட போதுன்னு ஆலிசன் சொல்லியிருந்தா. பாசிபிளி டைரல்ஸோட கட்சி தாவல் காரணமா தான் ஆர்மண்ட் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கான். டிராகன்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு ரெனிரா கேட்கறது பிளாக்ஸோட சப்போர்ட்டுக்கு அவங்க சும்மா வரல, அந்த சப்போர்ட்டுக்கு அவங்க வாங்கின கூலியா தான் டிராகன்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஹவுஸ் டைரல் கூட டிராகன்ஸ் ஓன் பண்ற அளவுக்கு எந்த டார்கேரியன்ஸுக்கும் நேரடி ரத்த பந்தம்னு ஒண்ணு கிடையாது. புது ரூலருக்கு கிரவுனோட ரியல் வெயிட் கடைசி கொஞ்ச நாளா எப்படி இருக்கும்னு புரிய வருது. ஆஸ் இஃப் பழச ஒட்டுமொத்தமா அழிச்சாதான் புதுசுக்கு இடம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறா ரெனிரா. அண்ட் அப்படிப்பட்ட மீனிங்கை கன்வே பண்ற விதமா தான் இந்த ஷார்ட்டும் அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் பிரேக் டவுன்ல என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு டவுட் கேட்டிருந்தாரு, பட் எனக்கு அது புரியல. ஸ்டில் உங்க டவுட்ஸை என்கிட்ட தவறாமல் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லயோ இல்ல வீடியோலயே கூட நேரடியா கிளியர் பண்றேன். ரிமெம்பர், நான் வச்சிருக்கிறது சேனல் இல்ல. ஐ நீட் மோர் பீப்புள் லைக் யூ கைஸ் டு டாக் சினிமா, அவ்வளவுதான். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு மீ. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் என்ன மிஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. Until the next video, see you all soon bro.